Gen X pocket dhotis and jeans powered by tripotrip.com. Vidium beverage partner Fruity. பொதுவா நம்ம கேரக்டர், பியூட்டி, ஹைட் அண்ட் வெயிட் எல்லாமே நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்படுகிறது. இதை அடிப்படையாக வச்சு உங்களை என்டர்டெயின் பண்ண வருவதுதான் ராம்ராஜ் Gen X pocket dhotis and jeans powered by tripotrip.com. Vidium beverage partner Fruity. Not a good singer, only bathroom singer தான். ஐயோ இப்போ எங்க பாத்ரூம் ஒண்ணும் இல்லையே. என்ன உங்களோட கிளாமர் சீக்ரெட்? கிளாமர் அப்படின்னா என்ன சொல்றது, நம்மளோட ஜெனடிக்ஸ் தான். இப்ப நீங்க பேயா மாற போறீங்க, மாறிட்டீங்க. வேணா மாறாதீங்க. நீங்க தானா? மாசாணி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பிங்கின் எடுத்து எவ்வளவு வைக்க? சுடிதாரண்டோட. தமிழ் தமிழ் தமிழ். பசார் பசார் பசார். கிளாசிக்கல் இருந்து பெல்லி டான்ஸ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியும். பெல்லி டான்ஸ் கூட தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஜீன்ஸ் விளையாட போற செலிபிரிட்டி யாருன்னு தெரியுமா? இவங்க வாகை சூடவா திரைப்படத்தில் வாகை சூடினவங்க. இவங்க பார்க்க பேச மட்டும் இல்லங்க, இவங்க பேரு கூட வெரி 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 ஸ்வீட். இவங்க தான் இனியா. இனியாவோட இந்த கேம் ஷோ விளையாடுறதுக்கு அவங்க சிஸ்டர் கூட வர்றாங்க. சோ லெட்ஸ் வெல்கம் இனியா அண்ட் ஸ்வாதி. Swati, welcome to Jeans. Thank you. சூப்பரா இருக்கீங்க. Thank you. எப்படி இருக்கீங்க நான் கேக்குறது இல்ல, பாக்குறதுக்கே ரொம்ப கிளாமரஸா இருக்கீங்க. சோ யார் சீனியர்? அவங்க எல்டர். அப்படியா? ஆமா. ஏஜ்லயா? ஏஜ்லயும் பெரியவங்க தான். அப்படி தெரியறது இல்லையே. ஆனா கொஞ்சம் என்ன உங்களோட கிளாமர் சீக்ரெட்? I don't know. அப்படி எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. கிளாமர் அப்படின்னா என்ன சொல்றது, நம்மளோட ஜெனடிக்ஸ் தான். அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிறதா. கரெக்ட்டா சொன்னீங்க. சோ நீங்க யார் மாதிரி, அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா? அப்பா மாதிரி, அவங்க அம்மா மாதிரி. ஷேர் பண்ணிட்டீங்களா? நீங்க ரெண்டு பேர் தானா வீட்ல? எங்க ரெண்டு பேரும் அப்பாவும் அம்மா மாதிரி. எங்கர் பிரதர் இருக்கு. ஓ, ரெண்டு பேரோட சைடுல ஃபீச்சர்ஸ் வந்து பிரதருக்கு இருக்கு. ஓகே. சோ யாராவது ரிலேட்டிவ்ஸ் பாக்கும்போது சொல்லுவாங்களா, இப்படியே அப்பா மாதிரியே இருக்கேம்மா, அப்படி கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்களா? சோ அதான் நீங்க இங்க விளையாட போறீங்க ஜீன்ஸ். இதுல கூட நீங்க கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் பேரண்ட்ஸ், அந்த பக்கம் சில்ட்ரன். நீங்க மேட்ச் தி ஃபாலோயிங், மேட்ச் தி ஃபாலோயிங், மேட்ச் தி ஃபாலோயிங். ஆனா எங்க ஃபேமிலில 5 பேரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். 5 பேரும் டிஃபரெண்டா இருக்கும். அது எப்படின்னா நம்ம ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டுமே பாப்போம். ஆனா நீங்க கொஞ்சம் டீடைலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும். நீங்க சூப்பரா விளையாட போறீங்க. அதுக்காக நான் ஒரு 50,000 அட்வான்ஸா கொடுக்க போறேன் உங்களுக்கு. புடிச்சுக்கோங்க. கங்க்ராட்ஸ். ஓகே, நம்ம முதல் ரவுண்ட் அசல் டு அசல். ஓகே, இந்த ரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னா, இந்த பக்கம் பேரண்ட்ஸ் நிப்பாட்டி வைப்போம், இந்த பக்கம் கிட்ஸ் இருப்பாங்க. நீங்க கரெக்டா ஒவ்வொரு மேட்சையும் கரெக்டா மேட்ச் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா 20,000 கொடுத்துறேன். இல்லாட்டி நீங்க எனக்கு 10,000 ரிட்டர்ன் பண்ணிடணும். உங்ககிட்ட 50,000 இருக்கு இல்லையா? உங்க காசு எதுவுமே நான் கேக்குறது இல்ல, நாங்க தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், அதுல இருந்து நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வாதி என்ன பண்றாங்க இப்போ? நான் இப்போ படிச்சு முடிச்சிட்டேன். ஓகே. சோ ஐம் என்ன படிச்சு முடிச்சிட்டீங்க? MBA படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சிட்டீங்களா? போதும் போதும் நாச்சா படிச்சு. எனக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது. இனியா பேசி கொடுத்தது மட்டும் கூட அவ்வளவு தமிழ் தெரியாது. பரவாயில்ல, சேம் டு சேம். And I do modeling, dancing. Dancing is my passion. நானும் இனியாவும் சின்ன வயசுல டான்ஸ் கத்துட்டேன். கிளாசிக்கல் இருந்து பெல்லி டான்ஸ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியும். பெல்லி டான்ஸ் கூட தெரியுமா உங்களுக்கு? லைட்டா தான் பண்ணுவேன். நாங்க பெல்லி டான்ஸ் பார்க்கிறதுக்கு துபாய் வரைக்கும் போயிருக்கோம். Not like professionals, just basics. எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஓட basics. எங்களுக்கு அன்ப்ரொஃபஷனல்ஸ் கூட பிடிக்கும். ஓகே, சோ நீங்க நிறைய தமிழ் படத்துல நடிச்சிருக்கீங்க. சோ நீங்க கூட ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இப்போ?
ஸ்டார்ட் பண்ணனும், இவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்க போறேன். கரிஷ்மா கபூர், கரீனா கபூர், அப்படியெல்லாம் அப்படி ஒரு சிஸ்டர். சோ உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைச்சது? நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாவே இருந்தது 4th ஸ்டாண்டர்ட்ல நீங்க இப்ப படிக்கும்போது. கூட சைல்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கீங்க. 4th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதுல இருந்து டிராமா ஆக்டிங், தென் மாடலிங், தென் டான்ஸ், அதுக்கப்புறம் தான் ஹீரோயினா ஃபிலிம் ஆக்டிங் வந்தது. பாலதாரமா நிறைய சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐ கேம் இன் டு ஹீரோயின். Okay, so wishing you all success Thank you so in your much. career and game show. தேங்க்யூ. Jeans, power packed game show. Start பண்ணலாமா? Yes. So let's welcome parents and kids. பாப்பா என்ன கையாடுறாங்க, எலெக்ஷன்ஸ் அனுப்பிச்சிடலாம். ஓகே, குழந்தைங்க ரெடியா? வாங்கப்பா, வாங்கம்மா. ஓகே, இவங்க ரெடியா இருக்காங்க, தாய்மார்கள் கூட ரெடியா இருக்காங்க. நீங்க ரெடியா? ரெடி. ABC. நாங்க பேர்லாம் சொல்ல மாட்டோம், ஏன்னா பேரை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால எல்லாமே சீக்ரெட். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரை பண்ணலாம் சொல்லுங்க. ஏ பேரண்ட் ஏ செலக்ட் பண்றீங்களா? பேரண்ட் ஏ, சைல்டு 1. ஏதாவது மேட்ச் தெரியுதா உங்களுக்கு? கண்ணு, மூக்கு, வாய் ஒண்ணுமே இல்லையா? நெக்ஸ்ட். ஓகே, சைல்டு 2. ஓகே, இவங்களுக்கு ஏதாவது மேட்ச் இருக்கா? கொஞ்சம் இருக்கா? கொஞ்சம். ஓகே, சைல்டு 3. இவங்களுக்கு நோ. நோ. ஓகே, சைல்டு 4. கண்டிப்பா இவங்களோட குழந்தைங்க இருக்காங்க. சைல்டு 5. ஹை பல்லுங்கப்பா. ஓகே, சோ சைல்டு ஏ, சைல்டு 5. என்ன சொல்றீங்க? சைல்டு ஏ, சைல்டு 2. சைல்டு 2. இங்க என்ன உங்களுக்கு எது மேட்சா இருக்கு? கண்ணா, மூக்கா, ஐப்ரோஸா, ஃபேஸ் ஷேப்பா? ஃபேஸ் ஷேப் அண்ட் சீக்ஸ் அதே மாதிரி. இவங்களும் சப்பியா இருக்காங்க, அவங்களும் சப்பியா இருக்காங்களா? பட் அது இல்ல. பட் ரைட்டா ராங்கான்னு தெரியல. ஒரு ஐ பார்வையில அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அப்ப என்ன பண்ணலாம்? மேட்ச் பண்ணிடலாமா? ഫ്രീസ് ലാസ്റ്റ് നോക്കാം. ലാസ്റ്റില് നോക്കാല്ല ചേച്ചി, പൈസ പോയ തന്നെ. ശരി, ഫ്രീസ് பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? ஓகே, பேரண்ட் ஏ அண்ட் சைல்டு 2 கரெக்ட் மேட்ச் ஆன்னு பாப்போம். உங்க பேர் என்ன? ஹேமலதா. ஹேமலதா. பாப்பா பேரு? நேஹா நிவாஷினி. ஆனா கொஞ்சம் கஷ்டமான மேட்ச். எப்படி சொன்னீங்க நீங்க இவ்வளவு கரெக்டா? அந்த ஃபேஸோட தட் ஷேப் தான். உம்மா சொல்றீங்க? இல்ல அண்ட் நோஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் சேம். லிப், ஸ்மைல். நிஜமா சொல்லுங்க, நீங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டீங்க இல்லையா? நீங்களே சொல்லிட்டீங்க அவதான் என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா நீங்க? இல்ல நான் சொல்லுங்க. ரெண்டு பேருக்கிட்ட ஃபேஸ்லயும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. குட்டி ரொம்ப வந்து அந்த பேபி கிட்ட வந்துட்டு அப்படியே ஏதோ ட்ரை பண்ணலாம். நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், குட்டி ஃபேஸ் சேஞ்ச் ஆகல, அசைய கூட இல்ல. அப்படியே நாங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இருக்கா இல்லையா, இது ஓகேயா இல்லையா, நாங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே, நீங்க கூட அந்த வயசுல தானே சைல்ட் ஆர்டிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமா, ஆல்மோஸ்ட் திஸ் கைண்ட் ஆஃப். சோ நீங்களும் அப்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க, இப்போ இந்த குட்டி கூட நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, பிரில்லியன்ட், ஆல் தி பெஸ்ட். ஓகே, சொல்லுங்க, நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? உங்களோட மூவி வாகை சூடவா நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதில் வந்து சாஃப்டான வில்லேஜ் கேர்லாக நடிச்சிருந்தீங்க. அப்புறம் உடனே வந்து இந்த மாசாணியாக மாறிட்டீங்க. ஆமாம், அதோட சேஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேரக்டர் தான். இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு பொறுத்த வரைக்கும், ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு பார்க்கும்போது விதவிதமான கேரக்டரில் டேலண்ட் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது ஐடியா. ஸோ அதுக்கு ஒரு வெரைட்டிக்காக தான் ஒரு பேய் கேரக்டர் பண்ணோம். மற்றபடி ஆடியன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோட கரியரில் பிளாக் மார்க் வரதோ ப்ளஸ் பாயிண்ட் வரதோ அப்படின்னு நான் நினைக்கல. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஒரு வாட்டி அந்த பேயோட டைலாக் கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ ப்ளீஸ், எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையும் இருக்கு. இப்ப நீங்க பேயா மாற போறீங்க, நீங்க பேயா மாற போறீங்க, மாறிட்டீங்க.
வேணா மாறாதீங்க. நீங்க தானா மாசாணி மாசாணி? கொஞ்சம் ஃப்ரூட்டி குடிமா. கூலாமா கூலாக. நீங்க தான் இப்படி ஏத்திட்டு பேயா மாற போறீங்க அப்படின்னு சொன்னா பயந்துட்டீங்கல்ல. சரி, எங்களுக்காக வந்து இந்த சரசர சாரக்காத்து வீசுங்கி அந்த பாட்டு பாட போறோம். இப்ப பாட போறீங்களா? இப்ப பாடாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க பாடுவாங்க. தேங்க்யூ, பாய், டாடா, பாய் பாய். So next parent யார்? பியா சியா? டி. ஓகே, சோ ஆர்டர்ல போறீங்க நீங்க. எஸ். பேரண்ட் பி, சைல்டு 1. சைல்டு 1 ரொம்ப சீரியஸ் படத்துல நடிக்கிற ஒரு ஹீரோ மாதிரியே இருக்காங்க. பாத்தீங்களா அந்த எக்ஸ்பிரஷன்? மாசாணி 2 எடுக்கிறாங்களா? இவன கேரக்டர் கொடுக்கலாம். சைல்டு 3, ஹோம்வொர்க் ஏன் பண்ணல நேத்துக்கு? ஐயோ நான் ஒண்ணும் கேட்கலப்பா. சைல்டு 4. ஓகே, ஏதாவது மேட்சிங்? இன்னொரு child இருக்காங்க. சைல்டு 5. பயங்கர எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் காட்டி கன்ஃபியூஸ் பண்றாங்க அப்படின்னு. 1 3 4 5. காக்கி சட்டையா? சூப்பர். ஏதோ படத்தோட பேரெல்லாம் சொல்றேன். ஓகே, அந்த ட்ரெஸ் அதே மாதிரி இருக்கனால காக்கி சட்டை. சைல்டு 3யா? சைல்டு 3 காக்கி சட்டை மாதிரி இருக்காங்க. காக்கி சட்டை ஏதோ யூனிஃபார்ம் போட்ட மாதிரி இருக்கு. அப்படியா? சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கியா? கேட்டியா? என்ன ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ஃப்ரீஸ். ஓகே, சைல்டு 3 பேரண்ட் பி கரெக்ட் மேட்சா பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க. 20,000 இந்தாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம். உன் பேர் என்ன? சிவகார்த்திகேயனா? நாராயணராஜு. உங்க பேருமா? சசிகலா. ஓகே, கேளுங்க மேடம். வாகை சுடாவா படத்துல டீ ஆத்திர சீன் இருக்குல்ல மேடம், அது எவ்வளவு நாள் பிராக்டிஸ் எடுத்தீங்க? ஆக்சுவலி அந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிச்சன்ல எந்த வேலையும் பண்ண தெரியாது. அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் வந்து குக்கிங்னா எவ்வளோ ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதுவே வந்து ஒரு கலை மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு டீ ட்ரைனிங் மட்டும் வந்து ஒரு டிபிக்கல் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். ஸோ அதனால அது ஒரு 3-4 days ப்ராக்டிஸ் பண்ணேன். மதுரையிலேருந்து ஒரு லேடி டீ ஆத்துறவங்களும் ஜென்ஸ் ஆர்டிஸ்டும் 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தேன். சோ இப்போ குக்கிங் பண்ணுவீங்களா வீட்ல? இப்போ லைட்டா குக்கிங் பண்ணோம். டீ மட்டும் தானா? இல்ல டீ, மேகி, புல்சை, பிரெட் டோஸ்ட் அப்படி இல்ல. லைக் சாம்பார், அவியல், சிக்கன் கறி அந்த மாதிரி இல்ல குக் பண்ணுவேன். பட் சஜஷன் ஃப்ரம் அம்மா கிட்ட கேட்டுட்டேன் எப்படி பண்ணணும், இது எவ்வளவு சேர்க்கணும், மசாலா எவ்வளவு போடணும் அப்படின்னு கேட்டு பண்ணுவேன். தயிர் சாதம் பண்ணுவோம், நல்லா இருக்கும். தயிர் சாதம் எப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ சொன்னா ரொம்ப கேவலமா. பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க தயிர் சாதம் எப்படி பண்ணுவாங்க. நாங்க இன்னைக்கு கத்துக்க போறோம். தயிர் ஆல்ரெடி ரெடியா இருக்கும், ரைஸ் ஆல்ரெடி ரெடியா இருக்கும், 2 போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுதானா இவங்களோட ஃபேவரட் டிஷ்? அப்படி என்ன பண்ணுவீங்க? பண்ணிடலாம். நான் இதுதான் இதுல கொஞ்சம் கூட பெட்டரா கார்லிக், இஞ்சி தமிழ் இஞ்சி தானே, இஞ்சி கொஞ்சம் மல்லி இலை அதெல்லாம் போட்டு ஆக்கிடுவாங்க. மல்லி இலை எல்லாம் போட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா, கொஞ்சம் வெரைட்டியா, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு. எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு அப்படியே அம்மாவோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு அப்படியே ஆப்போசிட், பியூர்லி ஹோம்லி ஃபுட் தான் பிடிக்கும். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ. So parent C, finally parent C பார்க்கலாம். Parent C and child 1. Next. Child 5. ரொம்ப கண்ட்ரோல் பண்றான். Will freeze on 5. Okay.
அது எப்படி சொல்றீங்க நீங்க? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? அது ஃபர்ஸ்ட் ரைட்டா ராங்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் சொல்லுவோம். ஓகே, சோ இனியா அண்ட் ஸ்வாதி சூப்பரா விளையாடுறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல்ரெடி 40,000 ஜெயிச்சிட்டீங்க. இப்ப பேரண்ட் சி அண்ட் சைல்ட் 5 கரெக்ட் மேட்சா இல்லையா பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாம். உங்க பேர் என்னம்மா? சுதா செல்வகுமார். இவன் பேர் என்ன? பிரதீப். பிரதீப். ஹாய் பிரதீப், எப்படி இருக்க பிரதீப்? நல்லா இருக்கேன். பல்ல எப்படி போச்சு பிரதீப்? அது எல்லாருக்குமே தான் விழும். அப்படியா? எனக்கு போடலையே இன்னும். பாரு, நீங்க வரைஞ்சிருப்பீங்க. இவங்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம் தான். ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஹலோ மேடம். ஹாய். இப்போ என்ன கரண்ட் படம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? கரண்ட் படம் இப்போ மலையாளம், கன்னடா, தமிழ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ மூவி நேம் வந்து கரையோரம். தமிழ் கன்னடா பைலிங்குவல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆர்கே சாரோட வைகை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, thank you so much for coming to Jeans. Thank you. And இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபியூஸ் பண்ண வந்தாங்க, ஆனா கன்ஃபியூஸ் பண்ண முடியல உங்களை. நீங்க அவ்வளவு நல்லா ஆடினீங்க. Thank you. Bye bye. தேங்க்யூ. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் 1,10,000. ஸோ ஃபுல்லா ஜெயிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. கம்ப்ளீட்டா எல்லாமே கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் விளையாடலாமா? விளையாடலாம். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். இந்த ரவுண்ட் ரூல்ஸ் என்னன்னா, நீங்க 5 கேட்டகரிஸ்ல இருந்து ஒரு 3 கேட்டகரிஸ் விளையாடணும். அந்த கேட்டகரிஸ் எப்படி இருக்குன்னா, செலிபிரிட்டி கிட்ஸ், இல்லாட்டி செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், ஆட் மேன் அவுட், அப்படி கேட்டகரிஸ் இருக்கும். எல்லாமே செலிபிரிட்டிஸ்க்கு சமைச்சு ஒரு ஒரு கேட்டகரி. அது நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 20,000 நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன். இல்லைன்னா நீங்க எனக்கு 20,000 திருப்பி கொடுத்துடணும். ஓகே, இந்த ரவுண்ட்ல கேட்டகரிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க போட்டோஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே, the happy family. Yeah, this is a family photo. ஓகே, அப்பா அம்மா ரைட் சைடுல. அப்பா பேரு? அப்பா சலாஹுதீன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ 2 months பேக் ரிட்டையர் ஆயிடுச்சு. ATO அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர். ஸோ அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், பேரு சாவித்ரி. ஸோ சிஸ்டர் இங்க இருக்கு ஸ்வாதி. அப்புறம் இந்த சைட்ல இருக்கிற நான் தான் உங்க இனியா. பின்னாடி 2 பேரோட தோல்ல கை போட்டுட்டு இருக்கிறது பிரதர், பேரு ஸ்ராவன். இப்போ பிகாம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ எப்படி நீங்க சண்டை போடுவீங்களோ 3 பேரும் வீட்ல? நல்லா நல்லா. ஆனா இப்ப இல்ல இல்லையா, டைம் கிடைக்கிறது இல்ல, நீங்க ரொம்ப பிஸி சினிமா. ஆமா, பட் இருந்தாலும் இப்போ வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் வீட்டுக்கு போறதே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ லாங் ஷெட்யூல்ஸ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறது. ஸோ வீட்டுக்கு நான் போறதே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தான். ஸோ போனா ஷாப்பிங் இருக்கும், வெளியில அவுட்டிங் இருக்கும், சினிமா போகும். ஸோ அந்த மாதிரி ஓகே. சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல இப்போ. இருக்குது, அதுதான் இருக்கு. மெயினா வந்து எதுக்காக சண்டை போடுவீங்க? மோஸ்ட்லி மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் காஸ்டியூம்ஸ். அப்புறம் நான் ஒரு செட் ஆஃப் புது ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஏதாவது ஒரு இன்டர்வியூ ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது போறதுக்கு வாங்கி வச்சிருவேன். அது வந்து இவங்க ஷூட்டிங் வேற ஏதாவது மாடலிங் ஒர்க் ஆடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வைக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு சில எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எப்ராட் எல்லாம் போகும்போது, நாங்க டான்ஸ் ஷோஸ்க்கு எல்லாம் போகும்போது நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பேன். அதுல ஏதாவது புதுசா இருந்தீங்கன்னா நான் அது தெரியாம எடுத்து ஏன் மேக்கப் பாக்ஸ்ல வச்சுட்டு காணும்னு சொல்லிடுவாங்க. காணும் சொல்லிடுனா ஓகே, வெரி கேர்லெஸ். அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன விஷயமா உங்களுக்கு பாவம்? எனக்கு இது வந்து பெரிய விஷயம். அப்புறம் எப்படி காம்ப்ரமைஸ் ஆவீங்க? அதே மாதிரி இல்லைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வேற ஒண்ணு அதே மாதிரி வாங்கி கொடுங்க. உங்க ஃபேமிலில போட்டோஸ் பார்த்தோம் நாங்க. இப்போ நீங்க செலிபிரிட்டி ஃபேமிலி போட்டோஸ் கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே, ரெடியா? ரெடி. கேட்டகரிஸ் பார்க்கலாம். செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். பேரண்ட்ஸ் எடுத்தா கிட்ஸோட பேரண்ட்ஸ் யாரு? இந்த செலிபிரிட்டியோட பேரண்ட்ஸ் யாருன்னு கெஸ் பண்ணும். ஓ மை காட். அப்படி അവരുടെ അമ്മ, അവരുടെ അമ്മയും അവരുടെ അമ്മയും അല്ലാട്ടോ അമ്മ அப்ப മാത്രം. செலிபிரிட்டி கிட்ஸ் போலாம். செலிபிரிட்டி கிட்ஸ் போட்டோ பார்க்கலாம். இவர்தான் ஜீவா. தெரியும். ஜீவாவோட பையன் யாரு?
பாருங்க. ஆப்ஷன் ஏ கியூட்டா இருக்குது. ஐ அமுல் பேபி. ஆப்ஷன் பி ஓ வெரி நைஸ். ஆப்ஷன் சி கியூட். ஆப்ஷன் டி ஐ கியூட். ஓ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டோ கொஞ்சமாவது மேட்சா இருக்கா? ஜியோட வைஃபை பார்த்திருக்கீங்களா நீங்க? பார்க்கல. நீங்க ஃபேஸ்புக் கேர்ள் தானே? ஃபேஸ்புக்கில் அந்த படம் வரல. பி அண்ட் சி மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. ஆளக்க நோக்கி யாருக்கும் கிடக்கு நேரத்தை நீங்க அதை நோக்கி சியா? ஏ அண்ட் ஏ அண்ட் பி ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம ஆடியன்ஸ் கூட சூப்பரா விளையாடுறாங்க. அப்படியா? ஆமா, வீட்ல எல்லாருமே விளையாடுறாங்களே இப்போ. உங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க அவங்க. கேவலமாயிடுவே அப்புறம். இது வரைக்கும் நீங்க கரெக்டா ஆடினீங்க இல்லையா? அப்படியா? இது ஒண்ணு போனா என்ன, ஒரு 20,000 தானே கொடுத்துருங்க எனக்கு. ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது பாரு. சொல்லுங்க ஸ்வாதி, நீங்க சொல்லுங்க ஸ்வாதி. நான் சொன்ன ஏதாவதாச்சா எனக்கு தெரியாது. எனக்கு ஏயும் பியும் ஆயிட்டு, நீங்க எனக்கு ஏயும் சியும் ஆயிட்டு பயங்கர சம்சயம் உண்டு. கோ ஃபார் ஏ ஆர் சி. ஏ இல்லனா சி. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். ஏ ஆர் சி நீங்க சொல்லி கொடுங்க. ஆப்ஷன் இ. ஏ இன்னொரு வாட்டி. ஏ அண்ட் சி. லாஸ்ட் சான்ஸ். டென்ஷனா இருக்கா? கொஞ்சம் ஃப்ரூட்டி கொடுங்க. நோ ப்ராப்ளம். வேணுமா? ஓகே, சோ இனியா அண்ட் ஸ்வாதி டிசைட் பண்ணிட்டீங்களா நீங்க? ஃப்ரீஸ் ஆன் சி. ஓகே, சோ இவங்க தான் ஜீவாவோட சன் நீங்க நினைச்சு ஃப்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, சரியா தப்பா பார்க்கலாம். வெரி சூப்பர் பிளேயிங். 20,000. Thank you. பையனோட பேர் ஸ்பர்ஷ் சௌத்ரி. ஓகே. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். சைல்ட்ஹுட் செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். செலிபிரிட்டி சைல்ட். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க ரெண்டு பேருமே. ஓகே, போட்டு பார்க்கலாம். ஓ மை காட். இவங்க யாரு? ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல? இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ ஆமிர் கான், மிஸ்டர் பிகே. ஆப்ஷன் பி உலக நாயகன் கமலஹாசன் சார். ஆப்ஷன் சி மலையாளம் சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி. அண்ட் ஆப்ஷன் டி அரே இன்னொரு சூப்பர் ஸ்டார் மோகன்லால். கோ ஃபார் கமல்ஹாசன் சார். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணட்டுமா? ஆப்ஷன் பி. நல்லா யோசிச்சுக்கோங்க. நல்லா யோசிச்சிருக்கு. இந்த ரெண்டு போட்டோல மட்டும் மீசை இல்லை. வாவ், வாட் a match, brilliant, very good. பார்க்கலாம். சோ மீசை இல்ல, அதனால தான் நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்க இல்லையா? குழந்தையா இருக்கும்போது மீசை இருக்கு. ஓகே, சோ ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இது சரியா தப்பா? சூப்பரா மேட்ச் பண்ணீங்க. சோ கமல்ஹாசன் சார் நடிச்ச படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன? தசாவதாரம் நல்லா இருந்தது. ஓகே. அண்ட் அப்புறம் தென்னாலி, ஆமா. அன்பே சிவம்,
எல்லாமே வந்து ஒன்னொன்னும் பயங்கரமா வித்தியாசமா இருக்கும். So, அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த அம்மா ஒரு பாட்டு கேட்டாங்க இல்லையா, எனக்கு வந்து வாய்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் நாங்க ஆல்ரெடி. நாட் எ குட் சிங்கர், ஒன்லி பாத்ரூம் சிங்கர் தான். ஐயோ இப்ப எங்க பாத்ரூம் ஒண்ணும் இல்லையே. ஐ வில் இதே பாத்ரூம் நினைச்சுக்கோங்க நீங்க. she and brother both are பயங்கரமா bathroom பாத்ரூம்ல அப்புறம் நீங்க நீங்க குளிச்சு I won't sing in bathroom. பாடி ஆடி ரசிச்சு அப்படிதான் குளிக்கும். அப்படியா? ஆமா. ஓகே இப்ப நாங்க பாட்டு மட்டுமே கேட்க போறோம். ஓகே ஓகே, வேற ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் சென்சார் வேணாம். ஓகே. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுது. எனக்கு வாய்ஸ் சரியில்லை, ரொம்ப இப்படியே பாடுங்க. ரொம்ப ஹஸ்கியா ராணி முகர்ஜி வாய்ஸ் மாதிரி நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா இல்ல நாங்கள் எல்லாமே மைமிங் பண்ணதான் முடியும். ஆமா ஆமா, ஆக்டிங். ஓகே அப்ப நாங்க பாட்டு பாடுறோம், நீங்க லிப் மூவ்மெண்ட் கொடுங்க. ஓகே அம்மா பாட்டு போடுங்க. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுதே. சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து. இப்படி பாடுனீங்கன்னா நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் யாராவது கூப்பிடுவாங்க. நீங்க பாட போறீங்க நெக்ஸ்ட் டைம்ல. ஆக்சுவலி எனக்கு பேசிக்கலி ஸ்கூல்ல வந்து மியூசிக் கிளாஸ் போயிருக்கேன். கொஞ்சம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரேஸ் பண்ணி பேசுவாங்க, இமோஷனல் சீன்ஸ். ஸோ அதுல வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ணனால கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஆமா So, அதனால இப்போ ப்ராப்ளம். அதுல இல்லைன்னா வந்து ஐ டெஃபினெட்லி சிங். இல்ல, நீங்க சூப்பரா தான் ஃபியூச்சர் பாடுவீங்க. கூட எனக்கு வந்து ஒரு சாங் பாடணும் அப்படின்னு ஆசை. இண்டஸ்ட்ரி. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இந்த ரவுண்ட்ல இன்னும் ஒரு கேட்டகரி தான் இருக்கு, நீங்க செலக்ட் பண்ணணும். பாருங்க கேட்டகரிஸ்: செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். செலிபிரிட்டி சிப்லிங்ஸ். செலிபிரிட்டி சிப்லிங்ஸ். ஓகே, செலிபிரிட்டி சிப்லிங்ல போட்டோஸ் பார்க்கலாம். இவங்க யாரோட பிரதர்? யார்ட கூட ஒட்டிட்டு இருக்கு? ஆப்ஷன் ஏ போட்டோ அமலா பால், ஆப்ஷன் பி அஞ்சலி, ஆப்ஷன் சி பிரியமணி, ஆப்ஷன் டி நயன்தாரா. தெரியும் இது ஆல்ரெடி, பிகாஸ் அபிஜித் இஸ் இப்போ ரீசெண்டா ஒரு படம் கூட நடிச்சிருக்கேன். இவங்க கூட நீங்க மலையாளத்துல ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. அபிஜித் தனியா வேற ஒரு மலையாளம் படம் நடிச்சிட்டு இருக்கேன். இவங்க அமலா அபிஜித் பாலோட உங்களுக்கு படத்துல தெரியும். நடிச்சிருக்கேன். ஸோ அமலா பால் தான். ஃப்ரீஸ் அமலா பால், ஃப்ரீஸ் அமலா பால். Getting a 20,000. Abhijit, correct. Amla Paul's brother. Next round நீங்க விளையாட போறீங்க தலைமுறைகள். தலைமுறைகள் ரவுண்ட்ல நீங்க ஒரு பிரபலமான ஃபேமிலியின் ஃபேமிலி ட்ரீயை கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு நீங்க அரேஞ்ச் பண்ண போற அந்த ஃபேமிலி யாரோட ஃபேமிலி தெரியுமா? உலக நாயகன் கமலஹாசன் சார் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த ரவுண்ட் நீங்க கம்ப்ளீட்டா விளையாடினீங்கன்னா 1 lakh rupees உங்களுக்கு கொடுத்துடும். ஆனா ஒவ்வொரு ராங் மேட்சுக்கும் 10,000 கட் ஆயிடும். அந்த 1 lakhல இருந்து 10,000 கட் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் இந்த ஃபேமிலி ட்ரீல ஒரு லக்கி ஸ்டார் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு போட்டோ வைக்கும் போது அது லக்கி ஸ்டார் வந்ததுன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே கலர் ஃபார்மேட்ல சேஞ்ச் ஆயிடும். அப்படின்னா கிரீன் ஃபார் ஜென்ஸ், ரெட் ஃபார் லேடிஸ். கலர் ஃபார்மேட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் விளையாடுறதுக்கு. யாரோட போட்டோ எந்த நம்பர்ல வைக்கணும் அப்படி உங்களுக்கு ஈஸி ஆயிடும் அது. அப்புறம் டைம் பாம் கூட இருக்கு. டைம் பாம் அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்க போட்டோவை வச்சிடணும். அந்த போட்டோ கரெக்ட் ஆனாலும் ராங் ஆனாலும் நீங்க மட்டும் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, இதுதான் இந்த ரவுண்டோட ரூல்ஸ். நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து வாங்க. நம்பர் 1 யாருன்னா கமல்ஹாசன் சாரோட ஃபாதர். நம்பர் 2 அவங்களோட மதர். நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 அவங்களோட பிரதர்ஸ் இல்லாட்டி சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 8, 9, 10, 11, 12. நம்பர் 13 அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஓகே, இல்ல நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப நம்பர் 1 கமல்ஹாசன் சாரோட ஃபாதர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் அவங்கள வச்சிடுங்க அங்க நம்பர் 1ல. ஓகே,
ஓகே பார்க்கலாம். இவர் பேரு டி ஸ்ரீனிவாசன், the father of legendary actor Kamal Hassan sir. ஓகே ஓகே, so first photo correct. நம்பர் 2 போறீங்களா இப்போ இல்ல நம்பர் 3 and 5? நம்பர் 2. ஓகே பாருங்க அப்பா. அம்மா என்ன பண்ண போறீங்க? நம்பர் 2-ஆ? எஸ். ஓகே பார்க்கலாம். ராங் மேட்ச். அவங்க இல்ல. சோ ஒரு 10,000 உங்க 1 lakhல இருந்து கட். ஓகே ஓகே, சோ இப்போ நம்பர் 2 போட்டோ. அப்போ இதுன்னு நினைக்கிறேன், என் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் வருது. நோ நீங்க ஏஜ் வச்சு பாருங்க கொஞ்சம். black and white photos அந்த காலம். ஆமா, அதான் ஃபர்ஸ்ட்லயே மைண்ட்ல தோணிச்சு. சோ இவங்களை வைக்கிறீங்களா நம்பர் 2ல? பார்க்கலாம். எஸ், இவங்க பேரு ராஜ்யலட்சுமி அம்மா, கமல்ஹாசன் சாரோட மதர். ஓகே, செகண்ட் டைம் கரெக்டா மேட்ச் பண்ணீங்க. இப்போ நம்பர் 3. ஸோ நம்பர் 3 ட்ரை பண்ண போறீங்களா நம்பர் 5-ஆ? உங்களுக்கு தெரியுமா கமல்ஹாசன் சார் எல்டஸ்டா இல்ல யங்கஸ்டா? தெரியாது. ட்ரை பண்ணுங்க. ஒரு போட்டோ கிளிக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு போட்டோவும் கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்பர் 3ல வச்சிருக்கீங்க சாருஹாசன் சாரோட போட்டோ. பார்க்கலாம். ஓகே, வெரி குட். சாருஹாசன் சார் கரெக்ட். பை ப்ரொஃபஷன் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு லாயர், அதுக்கப்புறம் தான் அவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் நிறைய படத்துல பார்த்துருக்கோம். பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணீங்க. நம்பர் 4னா அவங்களோட ஒய்ஃப். இப்போ சாருஹாசன் சாரோட ஒய்ஃபா? ஆமா, இல்லாட்டி நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூட போயிடலாம். சாருஹாசன் சாரோட குட்டிகள் அல்ல, சுஹாசினி டாட்டர். அப்புறம் மணிரத்னம் சார் அவங்க பக்கத்துல எங்க பாரு. ஓகே, யா. நம்பர் 8னா சாருஹாசன் சாரோட குழந்தை. ஓகே, நம்பர் 8 கரெக்டா? சுஹாசினி மேடம் வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல ஃபிலிம்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது கூட கரெக்டா வச்சுட்டீங்க. அப்புறம் நம்பர் 9 ரொம்ப ஈஸி இப்போ உங்களுக்கு. ஆமா, மணி ரத்னம் சார். வண்டர்ஃபுல் கப்பிள் மணிரத்னம் சார் அண்ட் சுஹாசினி மேடம். அண்ட் எவ்வளவு பிரில்லியன்ட் டைரக்டர் இல்லையா? லவ் எவ்வளவு ஆங்கிள்ஸ்ல காமிச்சிருக்காங்க அவங்க. டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இப்ப லேட்டஸ்டா காதல் கண்மணி. ஓகே, ஈவன் எனக்கு கூட மணிரத்னம் சார் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்பர் 13னா அவங்களோட பொண்ணா பையனா நான் சொல்ல மாட்டேன், நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. 7 லாக் பண்ணு. ஓகே, 7 யாரு? நம்பர் 7 கமல்ஹாசன் சார் நினைக்கிறீங்க. கரெக்ட் ஆன்சர், கமல்ஹாசன் சார். நம்பர் 7 அப்படின்னா யங்கஸ்ட் சைல்டு அந்த ஃபேமிலியில இல்லையா? ஆமா, இப்போ 11 and 12. ஓகே, ரொம்ப ஈஸி. ஸ்ருதி ஹாசன். நம்பர் 12. ஐயோ, அவங்க தானே யங்கஸ்ட். நோ, ஃபர்ஸ்ட் ஸ்ருதியா? ஃபர்ஸ்ட் இனியா ஸ்வாதி? இல்ல, ஸ்வாதிக்கு அப்புறம் தான் இனியா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்வாதி இனியா. சோ ஃபர்ஸ்ட் அக்ஷரா, அதுக்கப்புறம் ஸ்ருதி. இல்ல, ஓகே வெச்சிருங்க. நம்பர் 11லயா? She's
ஆல்சோ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், சிங்கர். இப்போ ஹிந்தி படம் கப்பர் கூட நல்லா ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். ஸோ நம்பர் 12 நெக்ஸ்ட். Of course, Akshara. அக்ஷரா ரீசெண்டா பாலிவுட் ஃபிலிம் ஷமிதாவில் டெபியூ பண்ணிருக்காங்க அண்ட் ஷீஸ் காட் வெரி குட் ரிவ்யூஸ் ஃபார் ஹர் ஆக்டிங் டேலண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்பர் 4, 5, 6, 10, 13. ஓகே, பார்க்கலாம். wrong match. ഞാൻ പറഞ്ഞില്ലേ So next. വെച്ചിരുங்க ചെറുകൻ பையனா போ. மணிரத்னம் அண்ட் சுஹாசினி மேடமோட பையன் பேர் நந்தன். Next we will go to 10. வெச்சிருங்க. Fix it. Complete that section. டைம் பாம் வந்திருக்கு. நீங்க சீக்கிரமா இன்னொரு போட்டோ பேஸ்ட் பண்ணணும். இப்போ இது வெச்சிருங்க சீக்கிரமா, இல்லாட்டி 10,000 போயிடும். ஓகே, பார்க்கலாம். நம்பர் 4 வச்சிருக்கீங்க. ஓகே, மிஸ்ஸஸ் சாரு ஹாசன். நீங்க இவங்களை ரெகக்னைஸ் பண்ணலையா? அவங்க அனுஹாசன். ஆமா ஆமா, அனுஹாசன். அனுஹாசன் ஆக்ட்ரஸ், அப்புறம் டெலிவிஷன் ஷோ ஹோஸ்ட். ஆமா. ஓகே, சோ இப்போ சாருஹாசன் சாரோட வைஃப் கூட கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்க. நம்பர் 5 and நம்பர் 6 அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்பர் 5, நம்பர் 6 சீக்கிரமா. நான் அவளோட பேர் கூட சொல்லி கொடுத்திருக்கேன், அனுஹாசன் சொல்லி. ஆமா, അനുഹാസൻ എന്നല്ലേ പറഞ്ഞേ? ஆமா. അപ്പം അച്ഛന്റെ പേരല്ലേ സർനെയിം ആയിട്ടിടൂ. കണ്ട എന്തെങ്കിലും പോ, ഏതാവത് ഒന്നുതാ. തപ്പാണ് ഇവങ്ങള് ഡിഷു അനുഹാസൻ ചൊല്ലിക്കൊടുത്തേ. இன்னும் எதுக்கு இனியாவுக்கு ஸ்டார் முடிஞ்சிருச்சு. அவங்க பேரு சந்திரஹாசன் சார், அவங்க கூட லாயர் தான். அண்ட் இந்த அம்மாவோட பேரு நளினி அம்மா, அவங்க டான்சர். ஸ்ரீனிவாசன் சார் அண்ட் ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி ட்ரீ நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ 1 lakhல 20,000 மைனஸ், ஏன்னா 2 ராங் மேட்சஸ் பண்ணீங்க. 80,000. அப்ப சொன்னோம் இல்லையா பெல்லி டான்ஸ் பத்தி, இப்ப பார்க்கலாமா? ஸ்பெஷல் பெல்லி டான்ஸ் பை இனியா அண்ட் ஸ்வாதி. பிராக்டிஸ் பண்ணா இன்னும் நல்லா வரும். பட் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஷோஸ் பண்ண. நீங்க இது மாதிரி ஏதாவது ஒரு சினிமால பண்ணணும்னு
நான் விஷ் பண்றேன் உங்களுக்கு ஓ தேங்க் காட். as sisters. எஸ். உங்களோட நாக்கு கோல்டன் ஆகி போட்டேன். ஐயோ நீங்க சொன்னது பேச்சு வந்து அப்படியே சாப்பிடுறது கோல்டன் வேர்ட்ஸ் மாறட்டும் அப்படின்னு சொல்றேன். எனக்கு கூட பண்ணது இருந்தது. நெட்ல பார்த்தா போதும் பெல்லி டான்ஸ். அப்படியா? இடுப்பு ஒடிஞ்சு போயிடுன்னு பண்ணல நான். நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், வீட்லயே பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் இங்க கூட நல்ல அழகு வரும். ஆமா, ஒரு நல்ல ஷேப் shape வரும். ஓகே, சோ இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட் நீங்க விளையாட போறீங்க. ரெடியா? ரெடி. இதுக்கே ரொம்ப பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எவ்வளவு பக்கு பக்கு பக்குனா. ராம்ராஜ் ஜெனெக்ஸ் பாக்கெட் தோதீஸ் அண்ட் ஜீன்ஸ் பவர்ட் பை tripotrip.com அண்ட் விடியம் பெவரேஜ் பார்ட்னர் ஃப்ரூட்டில ஜாக்பாட். சோ இந்த ரவுண்டோட ரூல்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி தான். இந்த பக்கம் 5 பேரண்ட்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் கூட 5 குழந்தைங்க தான் இருக்காங்க. கரெக்டா மேட்ச் பண்ணணும். நீங்க 3 டைமிங்ஸ்ல ஏதோ ஒரு டைமிங் செலக்ட் பண்ணணும். ஒன்னு 120 செகண்ட்ஸ், இன்னொன்னு 90 செகண்ட்ஸ், இன்னொன்னு 60 செகண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நீங்க ஜெயிச்ச அமௌண்ட் 2,50,000. நீங்க 120 செகண்ட்ஸ்ல இவங்களை கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா இது 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்படின்னா 5 lakhs ஜெயிச்சிடலாம். இல்ல நீங்க 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா 7,50,000. இல்ல 60 செகண்ட்ஸ் 1 minute நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். 10 lakhs இங்க இருந்து நீங்க கொண்டு போலாம். 90யா 120யா 60யா செலக்ட் பண்ணுங்க. 60 செகண்ட்ல மேட்ச் பண்ண முடியாது. ஓகே ஓகே, எதுக்கு 60 செகண்ட்ஸ் அப்படின்னா 10 lakhs. இருக்கணும், பேராசை இருக்க கூடாது. பாப்போம். அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் பொம்பளையும் வாழ்ந்து அளவுக்கு ஏதாவது வந்தா போதுமே. இப்போ 90யா? ஓகே 90 செகண்ட்ஸ். ஓகே, சோ டைமர் செலக்டட் 90 செகண்ட்ஸ். யாரு இங்க இருந்து அங்க ஓட போறாங்க, யார் இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைங்க, நான் அரேஞ்ச். யார் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட்? ரன்னிங் ரேஸ் இவங்களா? ஓகே, சோ டைமர் ஸ்டார்ட் ஆனதும் நீங்க ஒவ்வொரு குழந்தையும் கொண்டு போய் அவங்க பேரண்ட் முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும். அப்புறம் எல்லாருமே நீங்க மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பஸர் பிரஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். அப்படின்னா 2 கரெக்டா 3யா இல்ல ஆல் ராங்கா அப்படின்னு சொல்லுவேன். ஆனா எந்த மேட்ச் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். அது நீங்களே புத்திசாலித்தனமா யோசிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மேட்ச் ரீஅரேஞ்ச் பண்ணி பஸர் பிரஸ் பண்ணும். அப்படி நீங்க செலக்ட் பண்ண இந்த டைமர்ல லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் பஸர் எவ்வளவு வாட்டி வேணாலும் அவ்வளவு வாட்டி நீங்க பிரஸ் பண்ணலாம். ஆனா 5 மேட்சஸும் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணும். ஒவ்வொரு மேட்சும் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, சோ நீங்க ஜெயிக்க போற அமௌண்ட் 7,50,000. ஆல் தி பெஸ்ட் ஸ்வாதி, ஆல் தி பெஸ்ட் இனியா. இனியா பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி பாத்துக்கோங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஓகே. Okay, Inia, ready? Curtain up. And your time starts now. சீக்கிரமா எப்படி கூட்டிட்டு போறது? சீக்கிரமா 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 டைம் டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரமா நிப்பாட்டி வச்சிருங்க. ஓகே, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஓடுறமா. போய் பாரு, பிங்க எடுத்து எவ்வளவு வைக்க சுடிதாரோட. தமிழ் தமிழ் பிங்க எடுத்து சுடிதார் போட்டு. போங்க போங்க சீக்கிரமா போங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம் ஆன். லாஸ்ட் எடுத்து அதே ப்ளூ ஷர்ட். ப்ளூ ஷர்ட். அம்மே ഓട முடியவே இல்ல. വയലറ്റിനെ എടുത്തതേ മഞ്ഞയുടെ അടുത്ത് വെച്ചോ. എനിക്ക് അറിഞ്ഞൂടാ എപ്പടി. ഓ ബാക്കിയുള്ളത് ഓക്കെ. பஸர் சீக்கிரமா. இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா மாத்திடலாம். பஸர் 1 கரெக்ட். 1 கரெக்ட்டா? ஓ 1 கரெக்ட்டா? சீக்கிரமா மாத்துங்க. Oh my god. சீக்கிரமா மாத்துங்க. பஸர் அப்புறம் பஸர் கிடையாது. சீக்கிரமா. லாஸ்ட். எஸ். பஸர். ஓகே, நோ மோர் பஸர்ஸ். பஸர் சுருதியா. லாஸ்ட் இல்ல பஸர் இல்ல, முடிஞ்சாச்சு. பஸர் அனுப்புமா? எனக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகுது பயங்கரமா. சுருதியா ப்ளூ இப்பர்த்து. சுருதியா ப்ளூ அந்த ஷர்ட் இப்படியா? அல்ல, டைம் ஓவர். 120 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம் போல டைம்.
வாங்க. இவ்வளவு இடிக்க ഞാൻ. ஓகே, சோ சொல்லுங்க இப்போ ஆல் கரெக்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே கரெக்டா வச்சிருக்கீங்களா? இல்ல ராங்கா தான் இருக்கு. ஓகே, எல்லாமே கரெக்ட்னா 7,50,000. ஆமா இல்லாட்டி நீங்க இப்ப ஜெயிச்ச அமௌண்ட்ல half ஆஃப் த அமௌண்ட் கொண்டு போவீங்க வீட்டுக்கு. ஆமா. அப்படின்னா 1,25,000. ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் பஸர் பிரஸ் பண்ணீங்க. நான் 1 கரெக்ட்னு சொன்னேன். ஓகே, இப்போ சொல்லட்டுமா? ഒന്നും കറക്റ്റ് ഇല്ലായിരിക്കും, അതാണ് യോസിച്ചിട്ട് இருக்குதா? ஆல் ராங். ഞാൻ പറഞ്ഞില്ലേ ഒന്ന് അതെങ്കിലും അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ. ஆல் ராங். உங்களோட குழந்தை இதா? குழந்தைங்க கரெக்டா உங்களோட அம்மா அப்பா குழந்தை கிட்ட இதா? போய் நில்லுங்க. சொல்லலாம். கரெக்டா போங்க. போங்கம்மா. ஓ மை காட். എന്റെ അമ്മേ தான் கரெக்ட் மேட்ச். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்லி அந்த இந்த பக்கத்துல இருந்து இருக்கிற ப்ளூ ஷர்ட் அவங்களோட குழந்தை கரெக்டா மேட்ச் பண்ணீங்க. அப்புறம் அது கூட சேஞ்ச் பண்ணிட்டீங்க. எல்லாமே குழப்பிட்டீங்க. குழப்பினது எல்லாமே நான் வயலட்ட தூக்க சொன்னா அவங்க ப்ளூ தூக்கிட்டு. ஆனா நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க சடனா. இவங்க சொல்றாங்க கொஞ்சம் மாத்துங்க பஸர் பிரஸ் இல்ல பண்ணுங்க. எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அப்படியே இதாயிடுச்சு. உங்க பேர் என்ன சார்? ஜி ராஜ்குமார். ராஜ்குமார் சார். ஓகே, உங்களை கரெக்டா மேட்ச் பண்ணாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வச்சது கரெக்டா கொடுத்தாங்க, செகண்ட் சின்ன மேடம் சொல்லி மாத்திட்டாங்க. பெரிய மேடம். சின்ன மேடம், பெரிய மேடம் நீங்க தான் சொன்னீங்களா? நான் வயலட்ட சொல்லி அவங்க தப்பா ப்ளூ எடுத்தாச்சு. ஓகே, ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இவங்க மட்டும்தான் சிஸ்டரா, இன்னொருத்தவங்க இருக்காங்களா? இல்ல நான் மட்டும்தான், வேற யாருமே இல்ல. இந்த பீஸ் ஒண்ணுதான். ஊர்வசி கல்பனா மாதிரி இல்லையா? ஊர்வசி சேச்சி, கல்பனா சேச்சி மாதிரி. அம்பிகா ராதான்னு கூட சொல்றாங்க. ஆமா, அம்பிகா ராதா, கரிஷ்மா, கரீனா. அதே இருக்கட்டும். பாலிவுட்ல இருக்கு. சார் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் ராம்குமார். ஓகே, நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாகை சுடவால ஒரு வில்லேஜ் கேரக்டர்ல சூப்பரா பண்ணீங்க. அதுக்கப்புறம் மாசாணி, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்றீங்க. யுவர் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ஆர் யூ ஆர் சூசிங் த ஸ்கிரிப்ட் பை யுவர் செல்ஃப்? ரெண்டுமே ஆக்சுவலி. ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து கதை நல்லா கேட்டால் தானே நம்மளுக்கு வந்து நல்லா நடிக்க முடியும். செகண்ட் திங் வந்து டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா டைரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து டஃபஸ்ட் ஷார்ட்டாக இருந்தால் கூட ஒன் டேக் ஒரு செகண்ட் டேக் ஒரு தேர்ட் டேக்ல மேக்ஸிமம் ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் நான் டேக்ஸ் வாங்கினதே கிடையாது. வெரி குட். ஸோ ஐ எம் டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ஓகே, அவங்களுக்கு கொடுங்க. வணக்கம் மேடம், என் பேர் ஆனந்த். அடுத்து தமிழில் நடிக்கும் போது இவங்களுக்கு யார் கூட நடிக்கணும்னு ஆசை இருக்கு? அப்படி கேட்டே சூப்பர் ஸ்டார்ஸ் கேட்குறீங்களா? யார் கூட நடிக்கணும் அப்படின்னு? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் விருப்பம் அது. இல்லை, எனக்கு விஜய் அண்ட் அஜித் 2 பேர் கூட நடிக்கணும்னு ஆசை. ஓகே, பாகேஸ்வரில் ரொம்ப நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஜாக்பாட் ரவுண்ட்ல வந்த ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரூட்டி கிஃப்ட் ஹேம்பர்ஸ். ஸோ எப்படி இருந்தது கேம் ஷோ? சூப்பரா இருக்கு. லாஸ்ட் ரவுண்ட் சூப்பரா இருக்கு இல்லையா? செம்மையா இருக்கு. ஆனா இந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம வந்து அடுத்து இன்னும் பெட்டரா பண்ணோம் அப்படின்றத வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். சோ நீங்க மறுபடியும் வர போறீங்க? கண்டிப்பா. நல்ல அடுத்தது த்ரில்லிங்கா சொன்னீங்க இல்லையா? த்ரில்லிங்கா பயங்கரமா இருக்கு. ஜாலியா ஃபன்னியா. சோ நீங்க இங்க இருந்து கொண்டு போற அமௌண்ட் only 1,25,000. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம். சென்னையின் முதல் ஆன்லைன் ஃபிளைட் சர்வீஸ் tripotrip.com வழங்கும் 10,000 gift voucher. Thank you so much, Inya and Swati. It was fun having you all on Jeans show. Next week, மறுபடியும் வேற celebrities and same power packed game show. Yeah, in Jeans.